துபாயில் விமான கண்காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் 17ஆம் தேதி துவங்கின இந்த கண்காட்சி இன்றோடு முடிவடைது. இந்த நிலையில தான் பல நாடுகளை சேர்ந்த விமானங்களும் அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அல் மக்தூம் இன்டர்நேஷ்னல் ஏர்ஃபீல்டில் தான் சாகச கண்காட்சிகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் இந்தியா சார்பில் தேஜஸ் போர் விமானமும் கலந்து கொண்டு சாகசங்களில் ஈடுபட்டது. இந்த நிலையில தான் தேஜஸ் போர் விமானம் இன்னைக்கு சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த போது திடீர்னு விபத்துக்குள்ளாகி இருக்கு. திடீர்னு கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு. விமானப்படை சாகசத்தின் போது உள்ளூர் நேரப்படி மதியம் ஒரு 2:10 மணி அளவில் தான் விபத்து நடந்த இடத்துல இருந்து அப்படியே அடர்ந்த புகை மண்டலம் எழும்புறது அந்த வீடியோக்கள் மூலமாக தெரிய வருது. இந்த விபத்தின் போது பைலட் இஜெக்ட் ஆகவே இல்லை. இந்த விபத்து தொடர்பாக இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக சீக்கிரமாகவே அறிக்கையை வெளியிடுவாங்க. இதற்கிடையில் தான் இந்த விபத்து குறித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கோர விபத்தில் அதனை இயக்கிய பைலட் LCA தேஜஸை இயக்கிய பைலட் பலத்த காயங்களோடு மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட HAL தேஜஸ் விமானம் ஒரு லைட் வெயிட்டான ஒற்றை என்ஜின் கொண்ட போர் விமானம். இது இந்திய விமானப்படையில் தற்போது பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனுடைய சிறப்பம்சமே அதனுடைய சூப்பர்சோனிக் வேகம் தான். சவுண்டோட வேகத்தை விட 1.8 மடங்கு அதிக வேகத்தில் செல்லக்கூடியது. அதைத்தான் துபாய் ஏர் ஷோவில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. 2 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த துபாய் ஏர் ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் நம்ம LCA தேஜஸை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. விமான கண்காட்சி தொடங்கிய நாளிலிருந்தே நம்ம LCA தேஜஸ் அந்த ஏரியல் டிஸ்பிளேவில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு விமான கண்காட்சிக்கு வந்திருந்தவங்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிலையில தான் நேற்று இந்த துபாய் விமான கண்காட்சியில் பங்கேற்ற தேஜஸ் போர் விமானத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பியிருந்தாங்க. அந்த வீடியோவை குறிப்பிட்டு மத்திய அரசு மீது கடுமையான விமர்சனங்களை பலரும் முன் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது மத்திய அரசு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தது. மத்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தேஜஸ் போர் விமானத்தில் எண்ணெய் கசிந்ததாக பரவக்கூடிய தகவல் தவறானது. விமானத்தோட சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் பறக்கும்போது ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பு ஆகியவற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றக்கூடியது அப்படிங்கிறது வழக்கமான நடைமுறை தான். துபாயில் நிலவக்கூடிய அந்த காலநிலைக்கு இயக்கப்படக்கூடிய விமானங்களுக்கான ஒரு நிலையான வழிகாட்டு நடைமுறை தான் அது. விமானியோட கேபினில் நிரம்பி இருக்கக்கூடிய காற்று பைலட் மற்றும் சிப்பந்திகள் சுவாசிக்கிறதுனாலையும் சரி, அவங்களோட உடல்லிருந்து வெளியாகக்கூடிய வியர்வையினாலையும் சூடாக இருக்கும். அதே மாதிரி விமானம் அதிக உயரத்தில் பறக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரேடார்கள் உள்ளிட்ட அமைப்புகளும் கூட வெப்பத்தை உமிழும். அதையெல்லாம் கட்டுப்படுத்தி விமானத்தை குளிர்விக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் அது. அதற்கான வேலையை தான் சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு அமைப்பும் அந்த ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பும் மேற்கொள்ளுது. வீடு அலுவலகங்களில் பொருத்தப்படக்கூடிய ஏசி எப்படி அறையை குளிர்விக்கிறதுக்கு தண்ணீரை வெளியேற்றுதோ அதே மாதிரி தேஜஸ் விமானத்தில் பொருத்தியிருந்த அமைப்பும் தண்ணீரை வெளியேற்றி இருக்கு. அது தவறுதலாம் ஆயில் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதைத்தான் வீடியோவாக பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேஜஸ் தொடர்பாக நேற்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்னைக்கு நடந்த அந்த துபாய் ஏர் ஷோ 2025ல் ஏரியல் டிஸ்பிளேவின் போது இப்படி ஒரு கோர விபத்து நிகழ்ந்திருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. இருப்பினும் பைலட் இந்த சம்பவத்தில் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்திருக்காரு. Subscribe to One India and never miss an update.